காங்கிரஸ் எப்பெல்லாம் ஆட்சி புரிந்ததோ அந்த ஆட்சி காலத்திலெல்லாம் பெரும்பாலும் திமுக அவர்களோட சேர்ந்துதான் ஆட்சி புரிந்திருக்கிறது. மத்தியிலையும் உங்க ஆட்சி, மாநிலத்திலையும் உங்க ஆட்சின்னு தான் நீங்க இருந்தீங்க. அப்ப ஏன் இந்த மாநில சுயாட்சி பத்தி ஏன் உங்க பேச்சு வரல? மாணவர்கள் அரசியல் மயமாக்கி விடக்கூடாது, அவர்களை அப்படி உட்படக்கூடாது, இப்படி உட்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய சர்க்குலர் எல்லாம் போட்டு எல்லா ஸ்கூலுக்கும் ஆர்டர் அனுப்பிச்சாங்க. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு இதெல்லாம் போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. அப்ப இன்னைக்கு இந்த அரசு பள்ளியில நடந்திருக்கிறது என்ன? ஏற்கனவே இதற்கு கோர்ட்டில் ஒரு தடை உத்தரவு இருக்கு. அப்போ கோர்ட்டில் ஒரு தடை உத்தரவு இருக்கக்கூடிய சமயத்தில் எப்படி நீங்கள் இந்த இடத்துல நோன்பு கஞ்சி காட்டுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது? இது எதுவுமே ஒரு ஸ்ட்ரேடஸ், அதாவது தனித்தனியாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்பது கிடையாது. இதற்கு பின்னாடி, எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்காக இவர்கள் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த பயங்கரவாதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த எண்ணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ என்ன லேட்டஸ்ட் செய்தி? இப்போ ஆனால் இதெல்லாம் போலியாக எவ்வளோ முடிச்சாச்சு. போலி பிரசாதம், போலி டிக்கெட், அப்புறம் எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாமே. ஏன்னா போலி நகையை மாற்றிட வேண்டியது, அது இதெல்லாம் இப்போ முடிச்சாச்சு. சொத்தை களவாடிடுவோம், எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ என்னடானா அங்கே பணியில் அமர்த்தக்கூடிய ஊழியர்களையும் நாங்கள் படிப்பில்லாத போலி சான்றிதழை வச்சு அவங்கள சேர்த்துறது. இல்லை, கொடுமை என்னன்னா 10ஆம் வகுப்பு சான்றிதழே போலினா. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் முக்கிய செய்திகள் எவை என்று பார்ப்போம். சதிகளை முறியடிக்க ஒரே வழி மாநில சுயாட்சி, சட்டசபையில் ஸ்டாலின் பேச்சு. பள்ளிகளில் திமுக சாதனை பட்டியல் ரைம்ஸ் சொல்ல குழந்தைகளுக்கு பயிற்சி. இதுதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடா? காரமடையில் நீதிமன்றம் தடை போட்ட இடத்தில் நோன்பு கஞ்சி காய்ச்சிய முஸ்லிம்கள். பயங்கரவாதிகளுக்காக போலி ஆவணம் தயாரித்து உதவிய 3 பேருக்கு சிறை. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போலி கல்வி சான்றிதழ் விவகாரம், விசாரணை என்னாச்சு? பக்தர்கள் கேள்வி. இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் இன்று சிந்திக்க இருப்பவர் திருமதி பிரியா வெங்கட் அவர்கள். நேயர்கள் சார்பாக வரை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் திருமதி பிரியா வெங்கட். வணக்கம் பண்டிகுமார். தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்னன்னா மாநில சுயாட்சி பற்றி ஒரு உரையாற்றி இருக்கிறார். அதுவும் குறிப்பாக ஜோசப் குரியன், அதாவது குரியன் ஜோசப் அவரோட அறிக்கையை சுட்டிக்காட்டி அதில் இருக்கக்கூடிய முக்கிய விஷயங்களை மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, மாநில சுயாட்சி பிளஸ் மத்திய கூட்டாட்சி, அனைத்து மாநிலங்களும் சுயாட்சி பெற வேண்டும், மத்திய அரசு மாநிலங்களை இணைந்து நடத்த வேண்டும், அண்ணா கருணாநிதியின் கொள்கை இதுதான் சொல்லி மேற்கோள் காட்டியிருக்கார். அதே மாதிரி அரசியல் திருத்தம் 106 முறை திருத்தப்பட்டு அரசியலமைப்பை மாற்றி கூட்டாட்சி தத்துவ முறை கொண்டு வர வேண்டும், வரி பகிர்வு, ஒத்திசை பட்டியல் மாற்றங்கள் தடுக்கப்பட வேண்டும், மத்திய விமர்சனம், மத்திய நிதி குறைவு, ஆளுநர் தலையீடு, ஜிஎஸ்டி, இந்தி திணிப்பு, கல்வி நிதி ஆகியவற்றெல்லாம் பற்றி நிறைய பேசியிருக்கார். ஆனால் அந்த அறிக்கையில் அவர் முக்கியமாக சொல்லக்கூடிய எப்படின்னா, நாம் இதை செய்யாட்டே வேற யாரும் செய்ய மாட்டார்ன்றதான் முக்கியமாக மேற்கோள் காட்டார். இதை நாம தான் செய்யணும், இது ஒரு வரலாற்று பொறுப்பு முக்கிய விஷயம். இதை பற்றி நான் அனைத்து கட்சிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பி நாடாளுமன்றத்தில் ஜனநாயக சக்தியை வெல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசியிருக்கார். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் வருது அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெளிவாக தெரியுது. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ திமுக மேலே மிகப்பெரிய ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது இப்போ மக்கள் மத்தியில் இருக்கு. அதனால இப்போ திமுகவுக்கு இப்போ எதை வச்சு இப்போ பேசுறது? இப்போ உடனே இனி பாருங்க, அது எல்லாமே பேசுவாங்க. மாநில சுயாட்சி பேசுவாங்க, நீட் தேர்வு ரத்து பேசுவாங்க, ஹிந்தி திணிப்பு பற்றி பேசுவாங்க, மொழி அரசியல் இப்போ பேச போகிறாங்க, எல்லாத்தையும் பேசுவாங்க. அதனால இது இன்னைக்கு ஏதோ பெரிய ஒரு வீர உரை ஆற்றிவிட்டார், உடனே இப்போ மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் வரப்போறதும் கிடையாது. இது நாம கேள்வி என்ன அப்படின்னா, இவங்க இப்போ இந்த ஒரு 10 வருஷமா இப்போ இவங்க மத்தியில இவங்க கூட்டணியில இல்லை. அதற்கு முன்னாடி மன்மோகன் சிங்களோடையும் காங்கிரஸ் எப்பெல்லாம் ஆட்சி புரிந்ததோ அந்த ஆட்சி காலத்திலெல்லாம் பெரும்பாலும் திமுக அவர்களோட சேர்ந்துதான் ஆட்சி புரிந்திருக்கிறது. மத்தியிலையும் உங்க ஆட்சி, மாநிலத்திலையும் உங்க ஆட்சின்னு தான் நீங்க இருந்தீங்க. அப்ப ஏன் இந்த மாநில சுயாட்சி பத்தி ஏன் உங்க பேச்சு வரல? இவங்களோட இப்ப அண்ணா அப்ப சொன்ன அந்த கொள்கை அப்ப ஞாபகம் வரலையா? அப்ப கருணாநிதியுமே இருந்தாரு. மறந்து போயிட்டாங்களா? அப்ப செலக்டிவ் அம்னீஷியா ஏதாவது அவருக்கு வந்துடுச்சா அப்படின்லாம் தெரியல.
அதனால இது என்ன அப்படின்னா இப்போ ஒரு தேர்தல் வரப்போகிறது. அப்ப அந்த தேர்தல்ல இப்ப எதை வச்சு இப்ப கேம்பெயின் பண்றது? ஏன்னா இப்ப எல்லா பக்கத்துலயும் இவங்களை பத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. இப்ப டிஆர் பாலு வழக்கு வேற போயிட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கிட்ட ஒரு சிக்கி தவிக்கிறாங்க. அதையும் நம்ம இப்ப பாக்குறோம். என்னடான்னா நான் பையன் கிட்ட கடன் வாங்கி கப்பல் வாங்கினேன், அவன் கடன் கொடுத்த பையன் தெரியாது, பையன்னே தெரியாது. அவங்க அவன் ஒய்ஃப் பையன் கிட்ட கடன் வாங்கி வீடு கட்டினாங்க, அது தெரியாது. அப்ப என்ன உலகத்துல இருக்காருன்னா திரும்ப ஒரு கேள்வி அதெல்லாம் எப்படிங்க தெரியாம இருக்கும் உங்களுக்கு அப்படின்ட்டு. யாரும் நம்ப முடியாது. அந்த மாதிரி இப்ப எக்கச்சக்கமா வசமாக இவங்க எல்லா பக்கமும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இப்ப இன்னைக்கு மக்களுக்கு வெளியில தெரிய ஆரம்பித்து இருக்கிறது. அப்போ பல இடங்கள்லயும் பலவிதமான அதிருப்தி எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப எதை அஜெண்டாவா நம்ம வைக்கலாம், எலெக்ஷனோ வரப்போகுது அப்படின்னு சொல்றதுனால இப்ப அவங்க செஞ்ச தவறுகள், இப்ப ஊழல்கள், அட்டூழியங்கள், இங்க இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு இன்னைக்கு மக்களை வேற ஒரு பக்கமா திசை திருப்பணும். அது என்ன அப்படின்னா, நாங்க தான் மாநில சுயாட்சியை பத்தி நாங்க தான் பேசுறோம். இப்ப மாநிலத்துல சுயாட்சி இருந்திருந்தா இது எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கும். ஏன்டா நீயே பணத்தை திமுக அதாவது மத்திய அரசு கிட்ட பணம் கொடுக்கணும், மத்திய அரசு பணம் கொடுக்கலன்னா எங்களால எதுவும் செய்ய முடியாது, மத்திய அரசு பணம் கொடுத்தாச்சா அப்படின்னு மத்திய அரசுகிட்ட போய் கெஞ்சி கெஞ்சி பணம் வாங்க வேண்டியது. அப்புறம் இங்க என்ன சொல்றது, நாங்க தான் மத்திய அரசுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்க வேண்டியது. அப்புறம் மத்திய அரசு கிட்ட பணம்லாம் வந்ததுக்கு அப்புறம் மத்திய அரசு எங்களுக்குரிய பங்களிப்பை தரவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பொய்ய சொல்றது. இவங்க சொல்ற பொய்கள் எல்லாத்தையும் ஒரு காலத்துல மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க, அது நடந்துட்டு இருந்தது, இவங்களுடைய ஸ்டிக்கர்லாம் ஒட்டி கரெக்டா தான் போயிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு இந்த சமூக வலைதளம்னு ஒண்ணு வந்துடுச்சு. ரெண்டாவது, வலுவான ஒரு பாஜக அரசு அங்க மேல இருந்து நீங்க பண்ற தப்புக்கெல்லாம் உடனடியாக பதில கொடுத்துடுறாங்க. அப்ப என்ன பண்றது அப்படின்னு இவங்களுக்கு தெரிய மாட்டேது. பாருங்க, எவ்வளவு அங்க பொய் பேசக்கூடிய ஆட்கள்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம்னா நிர்மலா சீதாராமன் ரொம்ப தெளிவாக ஈவேரா பேசியதுன்னு சொல்லி இவங்க கோட் பண்றாங்க. ஏன்னா இது ஓப்பனா இருக்கிற ஆதாரத்தை சொல்றவங்க எவ்வளவு பெரிய பொய்யர்கள்ங்கிறதுக்கு. அதுக்கு ஏதோ ஈவேராவை தமிழை எனக்கு காட்டு மிராண்டி மொழி அது யூஸ் பண்ண லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் தான் அதை சொல்லிவிட்டார்கள் அப்படிங்கிறது போல இந்த பக்கம் கமலஹாசன் திருச்சி பேசுறாரு. உண்மையில அவருக்கு என்ன பேசுறது அவருக்கு புரியல, பேசுறது யாருக்கும் அவங்க புரியவும் இல்லை. அப்படி பேசக்கூடிய ஒரு ஆள் நீ எதுக்கு? நமக்கு எவிடன்ஸ் தெளிவா இருக்கு அவங்க நிர்மலா சீதாராமன் பேசுறது. அப்ப ஒரு பாராளுமன்றத்திலேயே கூட எவ்வளவு கூசாம பொய் சொல்லக்கூடியவர்கள் இவங்க தான் பார்த்துட்டோம். அதே போல இங்க இந்த காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தான் அங்க ரவுடி மாதிரி செயல்பட்டதையும் பாக்குறோம். ஜோதிமணி, சுதா, இந்த தமிழக எம்பிக்கள் தான் முன்னாடி தாங்குறாங்க. மோடியவே அதாவது ஒரு பிரதமரையவே இவங்க என்ன பண்றது காத்திருக்குதாங்கன்னு பார்த்தோம். இந்த மாதிரி எல்லா வகையிலுமே இவங்களோட ஒரு அவலங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு வெளி உலகுக்கு தெரிய ஆரம்பிச்சாச்சு. இவங்க என்ன சொன்னாங்க, போன தேர்தலில் வரும்பொழுது இவங்க என்ன சொன்னாங்க, நீட் தேர்வு ரத்தை பத்தி அப்போ ரொம்ப பெருமையா பேசினாங்க. அப்புறம் அந்த நீட் தேர்வு ரத்து ரகசியம்னாங்க. இப்போ வரைக்கும் அந்த ரகசியம் என்னன்னு வெளிவரல. நீட் தேர்வு ரகசியம் இப்போ வரைக்கும் வெளில வரல. போன எலெக்ஷனுக்கு இந்த நீட் தேர்வு ரகசியத்தை வச்சு ஓட்டியாச்சு. இப்போ இந்த தேர்தலுக்கு என்ன நீங்க எலெக்ஷன் என்ன அஜெண்டா நீங்க கொண்டுருவீங்க? இப்போ நீட் தேர்வு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா கேள்வி கேட்க தொடங்கிடுவாங்க. அப்போ இன்னைக்கு இப்போ நீட் தேர்வே இப்போ நீ கொண்டு வர முடியாது. அப்போ இப்போ என்னடா புதுசா என்ன சொல்றது? ஏற்கனவே இந்தி திணிப்பெல்லாம் பேசி பார்த்தாங்க, அது எல்லாமே ரொம்ப பழசாயிடுச்சு, அது மக்கள் மத்தியில் எடுக்கல. அப்போ இப்போ உடனே ஒன்று புதுசா ஒன்று கொண்டு வா. இதெல்லாம் இவங்களுடைய ஆதிகாலத்துல இருந்து இந்த திமுக வந்ததுல இருந்து இதெல்லாம் இவங்களுடைய டிஃபால்ட் கொள்கை. அப்போ இந்த டிஃபால்ட்டை இப்போ இந்த மாநில சுயாட்சியை இப்போ எடுத்துட்டாங்க. இது இப்படி ஒரு வகையில நம்ம பார்த்தாலும் இன்னொரு வகையிலும் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே பாருங்க, இப்ப மத்திய அரசு இப்ப காவிரி ஆணையம் வேணும்னு போராட்டம் நடத்தினாங்க. காவிரி ஆணையத்தை கொண்டு வந்தது யாரு? இவங்க ஆட்சியில் இருந்த போது ஒன்றும் பண்ண முடியல. மோடி அவர்கள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த காவிரி ஆணையம் அப்படிங்கிறது நதியை வச்சு அரசியல் பண்றதே முடிவுக்கு வந்தது. ஆமா, நதியை வச்சு அரசியல்ங்கிறது ஒரு முடிவுக்கு வந்தது. ஆனா அது வரைக்கும் இந்த நதியை வச்சே அரசியல் பண்ணி ஒழிஞ்சாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, இலங்கையை வச்சு ஈழத்தமிழர்கள் அரசியலும் ஒண்ணு பண்ணார். அதாவது டீக்கும் டிஃபனுக்கும் இடையில ஒரு உண்ணாவிரத போராட்டம்லாம் நடத்தினார். அதுல அந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு அப்புறம் அங்க எத்தனை தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இது போல என்ன அவங்களுடைய இது அப்படின்னு சொன்னா, மக்களுக்கு பயனில்லாத, மக்களை திசை திருப்பக்கூடிய ஒரு 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 செட் ஆஃப் அஜெண்டா ஒரு தேர்தலுக்கும் இவங்க வச்சுக்கிறது. அதை தான்
நீ ஏன் வந்து இப்போ மதுவிலக்கு கொண்டு வரல அப்படின்னு போய் கேட்டா, இப்போ கனிமொழி என்ன சொன்னாங்க, ஏங்க அதெல்லாம் வந்து எங்க மேனிஃபெஸ்டோலயே இல்லை. இந்த மேனிஃபெஸ்டோல இருக்கே, நீ தானே சொன்ன முதல் கையெழுத்து அவராக தான் போடுவார் அப்படின்லாம் நீங்க சொன்னீங்களே அப்படின்னா, அப்படிலாம் நாங்க சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஆட்கள். அவ்வளோ ஒரு பொய்யர்கள் இவங்க. மணல் கடத்தல்னு சொல்றது. மணல் கடத்தல். அவர் வருவாரு, வந்த உடனே 11:05 கையெழுத்து போடுவாரு, மணல் கடத்தலாம். மணல் கடத்தலாம். இதுக்கு விளக்கத்தை எப்ப சொல்றாரு? மணல் கடத்து இதெல்லாம் பெரிய பிரச்சனையாகி பல நாட்களுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜிக்கு திடீர்னு வந்து ஒரு திடீர்னு ஐயோ இப்படிலாம் நம்மளதான் பேசிட்டு இருக்காங்களோ அப்படின்னு தோணுச்சு போல இருக்கு. உடனே அப்ப வந்து நான் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. தேவையான அளவுக்கு எல்லா கனிம வளங்களையும் நீங்க சுரண்டியாச்சு. சுரண்டினதுக்கு அப்புறம் இப்போ ஒரு பதில். அப்ப தான் பண்ற தப்புகளுக்கு தான் எல்லாத்தையும் சுயலாபம் எல்லாம் அடைஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏண்டா இது மாதிரி நடக்குது அப்படின்னா, அந்த குற்றத்தை தூக்கி மத்திய அரசு மேல நீங்க போட்டுறணும். ஏற்கனவே ஜெயலலிதா ஒரு முறை ஆட்சியில இருந்த பொழுது ஜெயலலிதா வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க, விசி நியமனமா இருக்கலாம், இதுக்கெல்லாம் வந்து கவர்னருடைய இதுல இருந்து பண்ணக்கூடாது, அரசாங்கமே முடிவு பண்ண வேண்டும் அப்படின்னு அவங்களும் இதே இன்னைக்கு ஸ்டைல் பெஸ்ட் விஷயத்தை அன்னைக்கு அவங்க சொன்ன பொழுது, அன்னைக்கு வந்து கவர்னருக்கு ஆட்டுக்கு தாடி எதுக்கு நாட்டுக்கு கவர்னர் எதுக்கு அப்படிங்கிற அந்த பழமொழியெல்லாம் மறந்து போய் அதுக்கப்புறம் அப்ப என்ன சொன்னாங்க, ஜெயலலிதாவை எதிர்த்தாங்க. ஏன்னா எதிர்கட்சி சிம்பிளா அது, ஏன்னா அன்னைக்கு இவங்க வந்து ஆளுங்கட்சியோட கூட்டணி, அதனால அதை எதிர்த்தாங்க. அங்க மத்தியில கூட்டணி, அதனால இது எதிர்ப்பு. அப்ப இன்னைக்கு வந்து அதே விஷயத்தை இன்னைக்கு வந்து இவர் பேசுறாரு, அன்னைக்கு ஜெயலலிதாவை ஏன் எதிர்த்து அப்ப? அதனால இது வந்து முழுக்க முழுக்க ஒரு வகையான மக்களை திசை திருப்பக்கூடிய அரசியல் என்று பார்த்தாலும், இதுல இன்னொரு ஆபத்தை நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, காலம் காலமாக திமுகவினுடைய அந்த பிரிவினைவாத அந்த போக்கு. தனிநாடு கோரிக்கை வைத்தவர்கள் தானே இவங்க. தனிநாடு கோரிக்கை ஈவேரா வைக்கிறார், இவரும் தனிநாடு கோரிக்கை தானே. இன்னும் ஈவேரா ஒரு கட்டம் உச்சத்துக்கே போய் நீங்க வந்து மற்ற நாடுக்கு மற்ற இடத்துக்கெல்லாம் வேணா கூட சுதந்திரம் கொடுங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டும் சுதந்திரம் தர வேண்டாம் அப்படின்னு பேசினவங்க தான் இவங்க. ஸோ தனிநாடு அப்படிங்கக்கூடியது இவங்க மனதிலேயே ஊறி போன, இவங்களுடைய சித்தாந்தத்திலேயே ஊறி போன ஒரு விஷயம். இன்னைக்கு அதை தான் வந்து இன்னைக்கு அது வேற ரூபத்துல இந்த மாநில சுயாட்சி கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கொண்டிருப்பது. அப்ப இந்த மாதிரியான ஒரு கருத்தை வந்து இன்னைக்கு தேர்தல் நேரத்துல இதை வந்து முன்னுக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு பிரிவினைவாதம் அப்படிங்கக்கூடிய ஒரு இதை வந்து ஒரு கர்டைன் ரைசராக இன்னைக்கு இதை வந்து ஒரு தொடங்குகிறாரா? ஏன்னா இந்த ஆட்சி வந்ததுல இருந்தே நம்ம பாக்குறோம், ஜெய்ஹிந்து கோஷம் சொல்ல மாட்டோம், அதுக்கப்புறம் ஹிந்தி தெரியாது போடா, தேசிய கீதத்தை நம்ம வந்து முதல்ல இசைக்க மாட்டோம், எங்களுக்கு தமிழ் தாய் வாழ்த்து தான், அப்புறம் ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் எழுதுறது. இதை போக்க நம்ம ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா தனிநாடு கோரிக்கை இன்னும் மிச்சம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவங்களுடைய ஐடி விங்ல ட்வீட் பண்றது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இந்த போக்கு என்பது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்காக இதை வந்து இன்னைக்கு அவர் முன்வைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா எல்லாத்துக்குமே முன்னணி தமிழகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பிரிவினை விஷயத்தை வந்து இன்னைக்கு அனைத்து மாநில, அதாவது எதிர்கட்சியினர் வாழக்கூடிய மாநிலங்கள் உள்ள அவர்களுடைய எதிலையும் இந்த பதிய வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷமத்தனத்தையும் இன்னைக்கு வந்து இவர்கள் கையாண்டு கொண்டிருக்கார்கள். ஏன்னா இவர்கள் ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்தி கூட்டணியினுடைய தலைவர் ராகுலும் இப்ப இன்னைக்கு வந்து அவங்களும் என்ன இதேதான், எப்படிடா இந்த நாடு சிதறுண்டு போக வேண்டும் என்பதை தான் வைத்துக்கொண்டு எந்தெந்த விஷயங்கள் நாட்டுக்கு எதிராக பேச முடியுமோ அந்த அளவுக்கு இன்னைக்கு அவர் பேசி கொண்டிருக்கதை தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு தமிழகமும் அவருடன் கைகோர்த்து இதே போன்ற விஷயங்களை பேசி வருகிறதை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். அதை இன்னைக்கு சட்டசபையிலேயே அவர் பேசியிருக்கிறது என்பது ஒரு விஷமத்தனமான, அதையும் தாண்டி ஒரு ஆபத்தான பேச்சாக நம்ம இதை பார்க்க வேண்டும். தமிழ்நாடு அப்படி சொல்லப்படுவது வேதம் நிறைந்த தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று பாரதியார் பாடின பாட்டு ஞாபகம். காரணம் என்னன்னா, அங்கே அப்போது கல்வி கற்றுக் கொடுத்தது எல்லாமே அந்தளவுக்கு உயர்வான கல்விகள் இருந்தது, எல்லாமே இருந்தது. அதனால் பாட்டுகளே வந்து உயர்வு நிலைக்கு இருந்தது. ஆனால் இன்னைக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விளம்பர அரசுன்னு கூட சொல்லப்போம், திராவிட மாடல் அரசு. இவர்கள் எல்லாத்திற்கும் நாங்கள் ஒரு முன்மாதிரியாக இருப்போம் அப்படி சொல்லிக்கொண்டு இந்த அரசு தனது 1ஆம் வகுப்பு மாணவர்களை எந்த அளவுக்கு வந்து மாற்றிருக்குன்னு அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயமா இருக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர் ராஜாவூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 1ஆம் வகுப்பு மாணவர்கள் 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தங்க தளபதி பாடலை பாடி இது பண்ணியிருக்காங்க.
குறிப்பாக எதற்காக இந்த பாடலை பாடியிருக்காங்கன்னா, கடந்த 14ஆம் தேதி திருப்பத்தூருக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வரி இருந்திருக்கார். அந்த வரவேற்பை ஒட்டி அவரது சாதனைகளை சொல்வதற்காக இந்த மாணவர்கள் இந்த பாடலை பாடியிருக்கார். இந்த பாடலை ஒரு ஆசிரியர் வீடியோ எடுத்து அந்த வீடியோ பொறுத்து வைரலாக ஓடி இருக்கிறது. இந்த மாணவர்கள் பாடக்கூடிய ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த இது எந்த அளவுக்கு ஒரு மாணவர்களை சீரழிக்கும் என்பதை அந்த ஆசிரியர் உணர்ந்திருக்காரா இல்லையான்னு தெரியல. இதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் நல்லாசிரியர் விருது வாங்கியவர். அந்த அளவுக்கு அவர்களுக்கு நல்லாசிரியர் கொடுத்திருக்கார்கள். இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? பள்ளிக்கூடங்களை அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துவது என்பது சட்டவிரோதம் முதல்ல. அதற்கு பின்னாடி நம்ம இதுல நிறைய விஷயங்கள் இந்த குறித்து நம்மளுடைய கேள்விகள் இந்த இருக்கிறது. முதல்ல என்ன பண்ணாங்க, இந்த அரசாங்க பள்ளிகள்ல யாரெல்லாம் நிகழ்ச்சி நடத்தலாம், என்ன மாதிரியான நிகழ்ச்சி நடத்தணும், எப்படி நிகழ்ச்சி நடத்தணும், அதுல என்ன கண்டென்ட் இருக்கணும், என்னென்ன கண்டென்ட் இருக்கக்கூடாது, ஏன்னா மாணவர்கள் அரசியல் மயமாக்கி விடக்கூடாது, அவர்களை அப்படி உட்படக்கூடாது, இப்படி உட்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய சர்க்குலர் எல்லாம் போட்டு எல்லா ஸ்கூலுக்கும் ஆர்டர் அனுப்பிச்சாங்க. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இதெல்லாம் போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. அப்ப இன்னைக்கு இந்த அரசு பள்ளியில நடந்திருக்கிறது என்ன, இதுல இந்த விதிமுறையில அது அடங்குமா? அப்ப இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறோம், இந்த நிகழ்ச்சியில இப்படி ஒரு பாடல் பாட போகிறார்கள் அப்படின்னு சொல்லி இவங்க பர்மிஷன் வாங்கினாங்களா? ஏன்னா இவங்க தான் சொல்லியிருக்காங்க யார் யார் வர்றாங்க, யார் அங்க பேச போறாங்க, அவங்க என்ன பேச போறாங்க, இந்த மாதிரியான லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணணும். ஒரு பள்ளியில ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அதுல யார் கலந்து கொள்ள போகிறார்கள், இதுக்கு எல்லாத்துக்கும் அனுமதி பெறணும். அதுல எந்த அரசியல் எதுவும் இருக்கக்கூடாது, எந்த மத சாயங்களும் அதுல இருக்கக்கூடாது. இவங்க தானே ரூல்ஸ் போட்டாங்க. அப்ப முதல்வர் அப்படின்னு சொன்னா இந்த ரூல்ஸுக்கு அப்பாற்பட்டவர் ஆயிடுவாரா? தெரியணும்ல, முதல்வர் அப்படின்னா இல்ல திமுகவுக்கு மட்டும் அது கிடையாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஏன்னா நம்ம இதில் நல்ல ஒரு விஷயம் பார்க்கணும். இப்போ லேட்டஸ்டா ஒரு ஸ்கூல்ல ஒரு பள்ளியில ஒரு அரசு ஆசிரியர் பேசுறார், கிருஷ்ணகிரி பக்கத்துல நினைக்கிறேன். அங்க அந்த அரசு கணித ஆசிரியர் அவர் பேசும் பொழுது அந்த வீடியோ கூட இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல அதுக்கு பின்னாடி வெளிவந்தது. அந்த வீடியோல அவர் ரொம்ப தெளிவா பேசுறாரு. ஒரு எம்எல்ஏ வந்திருக்காரு, அந்த எம்எல்ஏட்ட சொல்றாரு, இந்த பாருங்க இந்த பள்ளிக்கூடத்துக்கு நீங்க அப்படி செய்றீங்க, இப்படி செஞ்சிருக்கீங்க, உங்க ஆட்சினாலதான் அப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி திமுக ஆட்சியெல்லாம் பயங்கரமா, அதாவது திமுக கட்சியில இருக்கக்கூடிய ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் பேசுறார். ஸ்கூல் நிகழ்ச்சி, பள்ளிக்கூட நிகழ்ச்சி, அங்க மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கக்கூடிய ஒரு அரசு நிகழ்ச்சி அதுல அவங்க இதை மாதிரி பேசுறாங்க. பேசுறதோட நிற்காம அடுத்ததாக அவர் சொல்றார், எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் இருக்கிறது, இந்த கோரிக்கையை நீங்கள் நடத்தி தாருங்கள். ஏனென்றால் இந்த பாருங்க அந்த பள்ளிக்கூடத்துல உங்களுக்கு பிடிக்காத 2 கலர், ரொம்ப எக்ஸாக்டா சொல்றாரு, உங்களுக்கு பிடிக்காத கலர் அந்த பில்டிங்ல இருக்கு, ஒரு காவி கலர் இருக்கு, இந்த 2 பில்டிங்கோட அந்த பெயிண்டை நீங்க மாத்தி கொடுங்க, அதற்கான நிதி தாருங்கள் அப்படின்னு இவர் கேட்கிறார், கோரிக்கை வைக்கிறார். அதுக்கப்புறம் இது பிரச்சனையாகி பத்திரிகைக்காரர்கள்லாம் அவங்க கிட்ட கேட்கும் பொழுது, இல்ல நான் இந்த பெயிண்டை மாத்தணும்னு தான் சொன்னேன், காவிங்கிறதுனால அதை மாத்துங்கன்னு சொல்லல அப்படிங்கிறார். ஆனா அவருடைய வீடியோல தெளிவாக இருக்க அந்த வாத்தியார் பொய்யும் சொல்கிறார். அப்போ இது வரைக்கும் அவர் மேல என்ன நடவடிக்கை இவங்க எடுத்தாங்க? இதே பாருங்க, இந்த சம்பவத்தை அப்படியே வச்சுக்கணும் ஒரு பக்கம். ஈரோடு மாவட்டத்துல நம்பியூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில ஒரு சம்பவம் நடக்குது. அங்க இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ செங்கோட்டையன் அவர்கள் அந்த பள்ளிக்கு வர்றாரு. இன்னும் சொல்ல போனா அவர் வருடம் அந்த பள்ளிக்காக ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்பான்சர் பண்றாரு. இந்த தலைமை ஆசிரியர் அந்த பள்ளிக்கூடத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி வருபவர், நல்லா நம்ம பார்க்கணும். ரொம்ப நேர்மையான ஒரு தலைமை ஆசிரியர். அந்த பள்ளிக்கூடத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் பார்த்து அவங்கவுங்க யார்கிட்டயாவது டொனேஷன் வாங்கி முன்னாள் அங்க படித்த மாணவர்கள் அவர்களிடமிருந்து இந்த மாதிரி எல்லாம் பெற்று அந்த பள்ளிக்கூடத்தை நல்ல விதமாக நடத்தி வருபவர். அவர் அந்த எம்எல்ஏ செங்கோட்டையன் அவர்கள் வந்திருந்த அவர் செயலை பாராட்டி சொல்றாரு, இப்ப நம்ம ஸ்கூல் வராங்க, ஒருத்தவங்க ஸ்பான்சர் பண்றாங்க அப்படின்னா அவங்கள பத்தி 2 வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? அப்படி சொன்னதுக்காக அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இத்தனைக்கும் அவருடைய உடல் நலத்தை கூட கருத்தில் கொள்ளாம அங்க இருந்து அவர் பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு வேணுமென்றே டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, இது வரைக்கும் அந்த கணித ஆசிரியர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? இதே தானே அவங்களும், சரி நீ அரசியல் அங்க பேசி விட்டார், மாணவர்கள் மத்தியில் அரசியலை விதைத்து விட்டார் அப்படிங்கிற காரணத்துக்காகவே நீங்க அவரை மாத்துனீங்கன்னு எடுத்துட்டா அதே ரூல் ஏன் கணித ஆசிரியருக்கு அப்ளை ஆகல? இப்ப அதே ரூல் தானே இப்ப இந்த அரசு பள்ளியில இப்ப இந்த பசங்களை பாட வச்ச ஒரு குற்றத்துக்கு இப்ப யார் அதை சொல்லி கொடுத்தாங்களோ அந்த ஆசிரியர், இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், இவர்கள் மேலெல்லாம் இன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருக்கணுமா வேண்டாமா?
நீங்க சென்னையில ஒரு அசோக் நகர் ஸ்கூல், அந்த பள்ளியில ஒரு தலைமை ஆசிரியை, அப்ப அவங்க வந்து மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லி ஒருத்தரை அங்க கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. மாணவர்களுக்கு நல்ல போதனைகள் வேண்டியிருக்காரு. நல்ல நல்ல விஷயங்களை தான் அவர் சொல்லியிருக்காரு. அவர் எந்த மதத்தை பத்தியோ எதை பத்தியோ அவர்லாம் அவர் பேசல. அவர் சொன்னது திருக்குறளை பற்றி அவர் சொல்கிறார். அங்க ஒரு மாணவனை நீ மெடிடேட் பண்ணுன்னு சொல்றார், தியானம் பண்ணுன்னு சொல்றார். இதுல என்ன தப்பு வந்திருக்குமோ? அதற்காக அப்படியே வந்து ஒரு ஆளுங்க அப்படியே பொங்கி எழுந்தார். அப்படி ஏன் ஏரியாக்குள்ள வந்து யாரு இப்படி எல்லாம் பண்றது, என்னுடைய ஏரியால வந்தா நான் விட்டுடுவேனா அப்படின்னாரு. மாணவர்கள் அப்படியே எது ஆயிடுவாங்க அப்படி இப்படின்னு பொங்கி எழுந்து அந்த தலைமை ஆசிரியரை சஸ்பெண்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு பணியிடை மாற்றம் செஞ்சாங்க. பணியிடை மாற்றம் பண்ணி இங்க இருந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஆவடியில் கொண்டு போய் மாத்தி போட்டீங்க. இவ்வளவு கலாட்டாவா பண்ணீங்கல்ல. இப்ப என்ன நடந்திருக்கு? சரி, நீட்டு தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் மத்தியில ஒரு பிரச்சாரத்தை செய்து வேணுமென்றே வந்து போய் இதுக்கு கையெழுத்து வாங்கும் திட்டத்துல நீங்க மாணவர்களை வற்புறுத்தி பிரபாகர் ராஜா போய் கையெழுத்து வாங்கினாரா இல்லையா? அது வந்து பள்ளிக்கூடம் நடத்துக்கொள்ளும் வேலை, நடத்த முடிஞ்ச வேலையில நடக்கும் பள்ளிக்கூட அந்த வேலை நேரத்துல, அந்த வேலை நேரத்திலேயே நீங்க அதை எப்படி நீங்க பண்ண முடிஞ்சிச்சு? அப்புறம் மாணவர்கள்ட்ட காசு வாங்கிட்டு சினிமா படம் போட்டது, ஈவேரா பத்தின வினாவிடை நடத்துறேன்னு அதுக்கு காசு வாங்கினது, 10 ரூபா வாங்கினது. அப்ப இந்த மாதிரியாக ஒரு பள்ளிக்கூடத்தை வந்து கல்விக்கு அப்பாற்பட்டு அதை அரசியலாக்கி கொண்டிருப்பது இன்னைக்கு வந்து திமுக தான். ஏன்னா நல்லா நம்ம பார்க்கணும், இன்னைக்கு வந்து எந்தெந்த மீடியம் இவங்களுக்கு கிடைக்குமோ அது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு விளம்பரத்தை செய்து கொண்டு தங்களுடைய ஆட்சிக்கு வந்து எப்படியாவது வந்து சேர்க்கணும். நம்ம இடையில கூட பார்த்தோம், திமுக உறுப்பினர்கள் சேர்க்கையை வந்து பள்ளிக்கூடத்துல வச்சு பண்ணாங்க. பள்ளிக்கூடத்தினுடைய நிகழ்ச்சிக்காக பசங்களை வர சொல்லிட்டு அங்க வந்து பார்த்தா அங்க வந்து இதை வந்து இளைஞர் அணிக்கு வந்து மாணவர்களை வந்து ஆள் சேர்க்கிற வேலையை பார்த்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எவ்வளோ ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்து தமிழகத்துல இருக்கு அப்படிங்கிறது பாருங்க. ஒரு என்ன ஒரு நம்ம இன்னும் சொன்ன போனா ஒரு லைட்டர் சைட்ல நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஆளும் கட்சி வந்து இது என்ன, மற்றபடி யாரும் தனிப்பட்ட முறையில் தங்களை புகழ மாட்டாங்க, தங்களை விளம்பரம் செய்ய மாட்டாங்கன்னு நினைக்குதா என்னன்னு தெரியல. அதனால இங்க என்ன பண்ணதாங்க, நாம வந்து ஒரு லைம் லைட்ல இருக்கணும் எல்லா இடத்துலையுமே அப்படிங்கிறதுக்காக இப்ப வந்து பள்ளி மாணவர்களையும் இவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். உங்களால வந்து மாணவர்களுக்கு இன்னைக்கு சொந்தமா என்ன ஒரு நிலைமை இன்னைக்கு நாங்க தான் தமிழ் அப்படிங்கக்கூடியவங்க என்ன ஒரு மோசமான நிலை இன்னைக்கு தமிழகத்துல இருக்குன்னா, நம்ம டியூஷன் சென்டர்ல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த +2 படிக்கிறாங்க, அவங்களுடைய அந்த ஃபேர்வெல்காக கடைசி நாள் வந்து மாணவர்கள் வந்து அவங்களுடைய பிரியமான இதை எழுதுறது, நோட்ல எழுதுறது, அதை எதேச்சையாக ஒரு மாணவியிடமிருந்து நான் வாங்கி பார்த்த பொழுது நான் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 பக்கம் வரைக்கும் அந்த மாணவி வந்து எழுதியிருக்கிறார். அது அத்தனையுமே எந்த மொழியில எழுதியிருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆங்கிலம் இதுலயும் எழுதல, தமிழ்லயும் எழுதல, அது ரெண்டும் இல்லாம தங்கிலீஷ் அப்படின்னு ஒரு மொழி தான் இன்னைக்கு தமிழகத்துல இருக்கு. அதுல இப்ப எழுதியிருக்காங்க. மொத்தமா கிட்டத்தட்ட ஒரு 7-8 பக்கம் நீட்டா. இதுதான் இருமொழி கொள்கையின் சாதனை. திராவிட நம்ம ஏன்னா 2 மொழியும் நாங்க மிக்ஸ் பண்ணி சொல்லி கொடுத்தோம். வந்து உலக அளவுல வந்து பெரிய லெவலுக்கு ஆறதுக்கான நாங்கள் ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டோம். ஆங்கிலத்தினால் அவள் தமிழ் அழிந்து விட்டது. ஏன்னா இப்ப பாருங்க, தமிழ் லெட்டர்ஸ் தெரியல, இங்கிலீஷ் லெட்டர் தெரியுது, ஆனா இங்கிலீஷ் தெரியல. அப்ப தமிழும் தெரியல, தமிழ் லெட்டர் தெரியாது. தமிழ்ல வந்து சிந்திக்க மட்டும் தமிழ்ல தெரியும், எழுதுறதுக்கு தமிழ்ல தெரியாது. அதுக்கும் இங்கிலீஷ்ல வந்து இங்கிலீஷ்லயே எழுதவும் தெரியாது, ஆங்கிலத்தினுடைய பயன்பாடு புதுசாக ஒன்ன வச்சு இப்ப மொழி இல்லாமல் என்னவா இருக்காங்க, தற்கூரியா இருக்காங்க. மொழி இல்லாதவங்க என்ன சொல்வீங்க, பாஷை தெரியாதவன், பாஷை எழுத படிக்க தெரியல அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான், தற்கூரின்னு சொல்லுவான். அந்த நிலைமைக்கு இன்னைக்கு மாணவர்களை ஆக்கி வச்சதுதான் அப்பாவின் சாதனை. அவர் தானே சொல்றாரு, நான் அப்பா அப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்பா என்னடா சாதனைனா நம்மள மாதிரியே பையன் இருக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கு. அந்த நிலைமைக்கு இன்னைக்கு கொண்டு இந்த கல்வியை கொண்டு சாதனை பண்ணியாச்சு. ஏண்டா கல்வியினுடைய தரம் இவ்வளவு மோசமா இருக்கே, நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டா, மத்திய அரசு தான் நீட்டு தேர்வு இந்த மாதிரியான தேர்வுகள் எல்லாம் கொண்டு வந்து நம்மை வந்து கஷ்டப்படுத்துறாங்க. அதனால நமக்கு வந்து மாநில சுயாட்சி நம்ம கேட்போம் அப்படின்னு இப்ப கிளம்பியிருக்காரு. தமிழகத்தினுடைய துயரமான நிலை இதுதான். கல்வியில மீண்டும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக இந்த தமிழ்நாடு வரணும்னு ஒரு வேளை நினைச்சீங்கன்னா இந்த திராவிட மாடல் அரசு போனாதான் அது நடக்கும். தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனை, நீண்ட காலம் இருந்தது வக்ஃப் போர்டு சொத்துக்கள் பிரச்சனை.
பல்வேறு இடங்களில் பல்வேறு ரூபத்தில் பல்வேறு இடங்கள்ல இருக்குது. அது தன்னோட ஒரு கடத்தில் வந்து இந்த வக்ஃபுன்ற வார்த்தையை வந்து அவங்க வந்து தங்களுக்கு கேடயமாக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி. ஏதாவது ஒரு இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணோம்னா அந்த இடம் வக்ஃபு இடம்னு சொல்லிட்டு ஒரு ஆக்கிரமிச்சு அதுக்கு ஆதாரம் கேட்டால் ஆதாரங்கள் எழுதப்பட்டு நிரூபிக்கப்படவில்லை. என்ன காரணம்? நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்துக்களுக்கு பக்கம் தள்ளுவிடுது. இதற்கு சப்போர்ட்டாக என்ன பண்ணுறது? உள்ளூர் அதிகாரிகளை அவள் கைக்குள் வைத்துள்ளது. இப்படித்தான் வந்து பல்வேறு இடங்கள் பிரச்சனை இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்துக்கள் போராடி வந்து அப்படித்தான் ஒரு இடம் பார்த்தீங்கன்னா காரமடை இருக்கக்கூடிய வேலாயுதம்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு பார்த்து அங்காளம்மன் கோயில் இருக்கு. அந்த அங்காளம்மன் கோயில் போகிற பாதை பார்த்தீங்கன்னா வந்து அரசு நிலத்தில் இருக்கு. இந்த அரசு நிலம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய துலுக்கரில் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த இடம் வந்து எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இது கட்டடம் கட்டி எங்களுக்கு தொழுகை நடத்த முற்பட்டிருக்காங்க. அங்கே இருக்க உள்ளூர் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இது தொடர்பாக வந்து இந்து முன்னணி நாடு இருக்கிறார்கள். இந்து முன்னணி வந்து தொடர்பாக வந்து அவர்களுக்கு அவர் போராட உதவி இருக்கிறார்கள். இந்த போராட்டத்தின் காரணமாக என்ன பண்ணிருக்காங்க? நீதிமன்றத்தில் வழக்கு செல்லப்பட்டது. நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதால் என்ன பண்ணிருக்காங்க? நீதிமன்றம் என்ன சொல்லிக்கணும்? அந்த இடத்துல வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் நடக்கக்கூடாது அப்படின்னு உத்தரவிட்ட பிறகும் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ரம்ஜான் மாதத்தில் என்ன பண்ணிருக்காங்கன்னா தொழுகை நடத்துவதும் நோன்பு கஞ்சி கொடுப்பதற்கும் அவர்கள் அதை பயன்படுத்த இருக்கிறார்கள். கேட்டதற்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு வந்து வட்டாட்சியர் எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இது தொடர்பாக இந்து முன்னணி வந்தவனுக்கா நாங்கள் இது நிறுத்தாவிட்டால் நாங்கள் பஜனை பாடும் போராட்டம் நடத்துவோம். இதனால் வந்து இப்போ கலவரங்கள் ஏற்பட்டால் நாங்கள் பொறுப்பாகல அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடும்போது அவர்களை இப்பொழுது காவல்துறை மூலமாக அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த வழக்கினுடைய முகாந்திரம், அதாவது முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ரொம்ப நாளா இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு புது பிரச்சனை என்பது கிடையாது. இது 2023 இந்த பிரச்சனை என்பது வந்திருக்கிறது. அதாவது அங்க இருக்கக்கூடிய ஒரு அங்காளம்மன் கோயில், அந்த வேலாயுதபுரம் அப்படிங்கிற ஒரு அங்காளம்மன் கோயில் இருக்கிறது. அந்த அங்காளம்மன் கோயிலுக்கு பக்கத்துல வந்து இந்த அரசு புறம்போக்கு நிலமானது இருக்கிறது. இந்த அங்காளம்மன் கோயிலுக்கு வரக்கூடிய வழி வந்து இந்த அரசு புறம்போக்கு நிலத்து வழியாக தான் இந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய ஒரு பொது பாதையும் இருக்கிறது. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பொது பாதையையும் வந்து அடைத்து இவர்கள் வந்து அந்த இடத்த ஆக்கிரமிச்சு இது வந்து வக்ஃபுக்கு சொந்தமானது அப்படிங்கக்கூடிய ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அங்க இருந்த நாகர் சிலைகளை எல்லாத்தையும் இவர்கள் அகற்றியதாகவும் அங்க இருக்கிறவர்கள் சொல்றாங்க. இது தொடர்பான வழக்கு தான் நீதிமன்றத்துல இருக்கு. நீதிமன்றம் ஏற்கனவே இதற்கு வந்து ஒரு தடை உத்தரவை போட்டிருக்காங்க. அந்த இடத்துல எந்த விதமான ஆக்டிவிட்டிஸும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த நிலையில தான் இப்ப அவங்க என்ன பண்றாங்க, நாங்க வந்து இந்த இடத்துல நோன்பு கஞ்சி காய்ச்சுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு புது பிரச்சனையை இந்த தடவை கொண்டு வராங்க. இதற்காக போராடுவது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமுமுக இதற்காக இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டத்தை எடுத்து அங்க வந்து பேசுறாங்க. இப்ப நம்மளோட கேள்வி இதுல என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இதற்கு கோர்ட்ல ஒரு தடை உத்தரவு இருக்கு. அப்ப கோர்ட்ல ஒரு தடை உத்தரவு இருக்கக்கூடிய சமயத்துல எப்படி நீங்க வந்து இந்த இடத்துல நோன்பு கஞ்சி காட்டுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது? இதைதான் அந்த இந்துக்கள் அங்கு கேள்வி கேட்கிறார்கள். அதற்காக வந்து அவர்கள் வந்து ஒரு கருப்பு கொடி போராட்டமும் நடத்துறார்கள். அப்ப நீங்க நல்ல ஒரு விஷயத்த நீங்க பார்க்கணும். எந்த ஒரு கோர்ட் ஆர்டராக இருந்தாலும், இப்ப திருப்பரங்குன்றத்தை இப்ப நீங்க மனசுல வச்சுக்கோங்க. திருப்பரங்குன்றத்துல என்ன நடந்தது? நீதியரசர் திரு GR சுவாமிநாதன் அவர்கள் ஒரு ஆர்டரை கொடுக்கிறாரு. அப்ப அந்த ஆர்டரை கொடுக்கும் பொழுது கலெக்டர் வந்து அதுக்கு இந்த நீதிபதியினுடைய ஆர்டரை வீட்டோ பண்ணி அவர் உடனே வந்து இல்லாத ஒரு தடை உத்தரவை நீதிபதி ஏற்றலாம், தீபம் ஏற்றலாம் என்ற உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் 144 தடை உத்தரவை பிறப்பிக்கிறார். அங்க அவர் ஒரு கண்டெம்ட். அதுக்கடுத்து மீண்டும் அவர்கள் வந்து இது பெற்றுக்கொண்டு செல்லும் பொழுது அப்ப கூட என்ன சொல்றாங்க, அங்க இருக்கக்கூடிய IPS அதிகாரிகள் கண்டெம்ட்டை நான் பாத்துக்கிறேன், கோர்ட்டெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அதை பத்தி நான் கவலைப்படல, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசியதை நம்ம பாக்குறோம். அடுத்த நாள் அதே வேலையை இனிகோ திவ்யன் அவர்கள், அதே 500 IPS அதிகாரி அவர் செய்வதையும் நம்ம பார்த்தோம். அப்ப இப்படி வந்து இவர்கள் வந்து செய்யறாங்க. இதே போலதான் பாருங்க, இந்த அப்படியே மேட்ச் பண்ணி எங்க நடந்ததுன்னா திருப்பூர்ல அந்த குமரன் குன்றம் கோவிலை வந்து இடிக்கிறாங்க. அப்ப அந்த குமரன் குன்றம் கோயிலை இடிக்கும் பொழுது இந்த தாசில்தார் சொல்ற வார்த்தையும் அதுதான், கோர்ட் எல்லாம் நான் பாத்துக்கிறேன், கண்டெம்ட் வந்து நான் பாத்துக்கிறேன், எங்க கண்டெம்ட் இப்படி மாதிரி பண்ணக்கூடாது, கண்டெம்ட் வந்து நான் பாத்துக்கிறேன். ஏன்னா கோர்ட்டு வழக்கு நிலுவையில் இருக்கு. நீ நல்லா பார்க்கணும், இந்துக்கள் கோவில் அப்படிங்கும் பொழுது அது வழக்கு நிலுவையில் இருக்கு.
அப்ப எந்த நோட்டீஸோ எந்த ஒரு இதுவோ முன்னறிவிப்போ இல்லாம நீங்க வெட்ட வெடிகாலத்துல, அதாவது ஒரு நட்ட ராத்திரின்னு கூட சொல்லலாம், ஒரு 2:30 மணி அந்த மாதிரி வந்து புல்டோசரை கொண்டு வந்து மக்களுடைய எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி அதை இடிச்சு போட்டு போறதுக்கு ட்ரை பண்றீங்க. இங்கே எந்த இதுவும் செய்யக்கூடாதுன்னு ஒரு தடை உத்தரவு இருக்கு. ஆனா அதை மீறி நீங்க வந்து இங்கே நோன்பு கஞ்சி காய்ச்சறதுக்கு அனுமதி தர்றீங்க. அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இன்னைக்கு தமிழக அரசுல இருக்குங்கிறத பாருங்க. அப்ப அரசு அதிகாரம் இருந்தா கோர்ட்டு தேவையில்லை. தேவையில்லை. இன்னும் சொல்ல போனா அந்த எந்த ஒரு சட்டமோ எந்த ஒரு சட்டத்தினுடைய தீர்ப்பு எதுவா இருந்தாலும் அது சிறுபான்மையினர் மக்களாக இருந்ததுனால் அதை வந்து கிடையாது. அந்த கோர்ட் ரூலிங் கிடையாது, எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. அவர்களுக்கு எழுதுற அம்பேத்கர் சட்டம் கிடையாது, செல்லாது. அவங்களுக்கு ஷரியத் சட்டம் தான் அது, அவங்களுக்கு மட்டும் அதை வச்சுக்குவாங்களா இருக்கலாம். அம்பேத்கர் சட்டத்தை அவங்க மதிக்க மாட்டாங்க. எப்படி வந்து சர்ச்சுன்னா அவங்க வந்து வாட்டிக்கனுக்கு தான் சட்டம் தான் செல்லும்னு சொல்லி இங்க ஐப்பெரியசாமி மருமகள் பேசினாங்களோ அதே போலதான் இவங்களும். இவங்க வந்து இந்த சட்டத்தை நாங்கள் மதிக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல இவங்க தெளிவா இருக்காங்க. அந்த சட்டத்தை நீங்கள் மதிக்க வேண்டாம், அதற்கு நாங்கள் துணையாக இருக்கிறோம்னு இன்னைக்கு காவல்துறை இருக்காங்க. அதுதான் இன்றைக்கு நடந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம இந்த விஷயத்துல இன்னும் கொஞ்சம் இதை ஏன் நம்ம இவ்வளவு சீரியஸா இன்னும் இந்த மேட்டுப்பாளையம் விஷயத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பின்னணியை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு ஏதோ வந்து வக்ஃபு, நீங்க சொன்ன மாதிரி வக்ஃபு எல்லா இடத்தையும் ஆக்கிரமிக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இதுல இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் மேட்டுப்பாளையம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஒரு சென்டர். இன்னைக்கு மேட்டுப்பாளையத்தை நம்ம குறிவைத்து அவர்கள் அதை கைப்பற்றி விட்டார்கள் என்றால், ஒரு ஒரு பக்கம் நீங்க தமிழ்நாடை நீங்க எல்லா பக்கமும் நீங்க துண்டிச்சு விடலாம். ஒரு கேபிட்டல், ஒரு இடம், ஒரு மையப்பகுதி மாதிரி இன்னைக்கு அதை வந்து அதுதான் பலகாலமாக இந்த மேட்டுப்பாளையத்தை குறி வச்சுட்டு தான். நீங்க தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துக்கு உள்ளர போகும்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய காய்கறி மார்க்கெட், இன்னைக்கு அந்த மிகப்பெரிய காய்கறி மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து முழுவதுமாக இன்னைக்கு துலுக்கர்கள் கையில் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய இரும்பு கடை மார்க்கெட். அந்த இரும்பு கடை மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து முழுக்க வந்து இந்த 2 வீலர் செகண்ட்ஸ் 2 வீலர் எல்லாம் போட்டு அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் அந்த கடைகள் முழுக்க அந்த முழு ஸ்ட்ரெச்சுக்கும் இருக்கும். அந்த முழு ஸ்ட்ரெச்சையும் இன்னைக்கு ஆக்கிரமித்திருக்கிறது இவர்கள் தான். இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, எங்க கடை இருந்தாலும் கடை வீதிகள்ல கடைப்பகுதிகளில் சிசிடிவி வைக்கணும் அப்படின்றது போலீஸ்காரர்கள் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் சட்டமா இன்சிஸ்ட் பண்றாங்க, வைக்கிறோம். ஆனா அந்த பகுதிகளில் மட்டும் பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமராவை இன்ஸ்டால் பண்ண சொல்லி கம்பைல் பண்றது இல்லை. என்ன காரணம்? அதான் சொல்றேன், ஏன்னா எங்கனாலும் இவங்களுக்குன்னா அது சட்டமே வேற. இன்னும் சொல்ல போனா இப்ப இந்த கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளர இந்த மேட்டுப்பாளையத்தினுடைய எல்லா என்ட்ரி பாயிண்ட், எக்ஸிட் பாயிண்ட், இந்த மாதிரி இடங்கள்லாம் மையம் பகுதி, இது மாதிரி பகுதிகள்லாம் குறிவைக்கப்பட்டு 15க்கும் மேற்பட்ட சட்டவிரோத மசூதிகள் இன்னைக்கு அங்க முளைத்திருக்கின்றன. இப்ப வந்து அதுல ஒரு பகுதி தான் இந்த காரமடை. ஏற்கனவே பாலக்காடு, அதாவது கோயம்புத்தூர் பாலக்காடு வழியாக அந்த பக்கம் கேரளா செல்லக்கூடிய அந்த பாதைகள் வந்து ஏற்கனவே ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டது. அந்த பகுதி க்ளோஸ். அதுதான் வந்து 1998 கோவை கலவரத்திற்கு நமக்கு வந்து அது ஒரு உறுதியாக, அதுதான் ஒரு காரணமாக இருந்ததை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் காரமடை வழியாக, இந்த பக்கம் காரமடை வழியில் உள்ள பகுதிகள் எல்லாம் இன்னைக்கு காரணம் செய்யப்பட்டு அந்த பகுதிகளும் இன்னைக்கு சூழப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு அன்னூர் பாதையை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அந்த அன்னூர் பாதையிலும் இதே போன்ற சட்டவிரோத மசூதிகள் இன்னைக்கு இருக்கு. அந்த பாதையும் இன்னைக்கு உங்களுக்கு முழுவதுமாக இன்னைக்கு அவர்களால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. மேட்டுப்பாளையத்துல சமீபத்துல ஒரு பாஜக நிர்வாகியை காவல்துறையினர் அவர் பேசியதற்காக கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நினைத்து இவர்கள் வந்து ஒரு போராட்டம் நடத்துகிறார்கள். அந்த போராட்டத்தின் பொழுது மேட்டுப்பாளையத்துல யாரும் உள்ளேயும் நுழைய முடியல, வெளியவும் போக முடியல. அந்த அளவுக்கு மேட்டுப்பாளையமே ஸ்தம்பிக்கக்கூடிய லெவல்ல அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரத்துக்கு மேலாக மேட்டுப்பாளையம் அவர்கள் கையில் இருந்தது. என்ன மாதிரியான ஒரு நிலைமை? எப்படி வந்து நீங்க வந்து சிலிகுரி காரிடர், அந்த சிக்கன் நெக் பகுதியை வந்து அப்படி அந்த பகுதியை சுத்தி சூழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதே போலதான் இது. இந்த பக்கம் குன்னூர், இந்த பக்கம் கோத்தகிரி, இந்த 2 வழியாக நம்ம வந்து மேட்டுப்பாளையத்துக்கு நமக்கு போறதுக்கான வழி. இப்ப இந்த 2 வழியுமே இப்ப நீங்க முடக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா யாரும் உள்ளேயும் போக முடியாது, உள்ள இருந்து வெளியிலயும் வர முடியாது. கர்நாடகா கேரளா பார்டர் முடக்கப்படும். ஆமா, இப்ப அதுதான் இதுல முக்கியமா பார்க்கணும். இது ஒரு ட்ரை ஜங்ஷன் பகுதி. இது கர்நாடகா கேரளா இந்த பார்டர், தமிழ்நாடு பார்டர். ஏற்கனவே இந்த ட்ரை ஜங்ஷன் பகுதியை மையமாக வைத்து இதை வந்து ஒரு ISIS-னுடைய ஒரு பகுதியாக அது அறிவிக்கப்பட வேண்டும். அந்த இடத்துல ஒரு தனிப்பட்ட ஒரு சென்டர் மாதிரி அதை கொண்டு வர வேண்டும் என்று
அவர்களுடைய மேகசின் வாய்ஸ் ஆஃப் கொரசான் புக்கில் வந்திருந்ததை நம்ம ஏற்கனவே பார்க்குறோம். அதற்கான முயற்சிகள் இன்னும் சொல்ல போனால் இந்த பகுதிகளில் தான் நக்சல்களுடைய நடமாட்டமும் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி. அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா இன்னைக்கு நீ பார்க்கணும். இந்த பாருங்க, அதே போல் இந்த வடவள்ளி பகுதி, இன்னைக்கு அந்த வடவள்ளி பகுதியிலையும் இன்னைக்கு நம்ம வந்து முழுவதுமாக ஏற்கனவே இதே போல ஒரு 2-3 சட்டவிரோத மசூதிகள் வந்தது. இது நம்ம செய்திகள் சிந்தனைகள்லயே அந்த விஷயத்தையும் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். அதனால இன்னைக்கு காரமடையில வந்து இந்த ஒரு பிரச்சனை இன்னைக்கு இருக்கிறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு சாதாரண விஷயமாக, ஒரு சாதாரண ஆக்கிரமிப்பாக, இல்லை ஒரு அந்த இடத்துல வந்து இவங்க சட்டவிரோதமாக நோன்பு கஞ்சிக்காக அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த பாதுகாப்பு அம்சம் என்பதையும் நாம் வந்து தெளிவாக நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த பகுதிகள் எல்லாமே காடுகள் நிறைந்த பகுதி, மலை காடு இந்த மாதிரியான பகுதிகள். ஏற்கனவே பிஎஃப்ஐயினுடைய ட்ரைனிங் கேம்ப்ஸ் எல்லாம் எங்க நடந்தது? சத்தியமங்கலம் காடு பகுதிகளில் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இது எல்லாமே அந்த பகுதி தானே, இந்த ஸ்ட்ரை ஜங்ஷன்ல தானே சத்தியமங்கலம் காடு பகுதியும் வருகிறது. ஏற்கனவே அங்கதான் நடத்தப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் சொல்ல போனால் அந்த கோனி, ராணி அந்த மலைகள் அந்த இடங்கள்ல எல்லாம் அந்த மாதிரி இடங்கள்லையும் ட்ரைனிங் கேம்ப்ஸ் நடந்திருக்கு. இதெல்லாம் பிஎஃப்ஐ தடை செய்யப்பட்ட பொழுது அப்பொழுது காவல்துறையினரால் சொல்லப்பட்ட விளக்கங்கள்ல நம்ம அதெல்லாம் நம்ம பார்க்குறோம், எங்கெங்கெல்லாம் நடந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கு அப்படின்னு பாருங்க. மேட்டுப்பாளையம் எப்படி இன்னைக்கு சூழப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். அந்த ஆங்கிள் தான் நம்ம இன்னைக்கு வந்து இந்த ஒரு போராட்டத்தை நாம் வந்து பார்க்க வேண்டுமே தவிர இது ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு இன்சிடென்ட்டாக இதை நாம் பார்க்க கூடாது. தமிழகத்துல ஏற்கனவே நாம் பார்த்தோம், கோஸ்டல் பகுதி முழுக்க இன்னைக்கு இலங்கையிலிருந்து தமிழகத்துக்குள்ள வரக்கூடிய போதை கடத்தலாக இருக்கலாம், இல்லை ஆயுத கடத்தலாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து இந்த கடற்கரை பகுதியை ஒட்டி உள்ள இடங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து சூழப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஏற்கனவே வந்து ஹைவேஸ்ல வந்து விளம்பரங்கள் வந்ததையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது திருநெல்வேலி போகிற ஹைவேவாக இருந்தாலும் சரி, இந்த ஹைவே வந்தாலும் சரி, இத்தனை மீட்டர்களுக்கு இடையில ஒரு மசூதி அமைக்கிறதுக்கு இவ்வளோ ஸ்கொயர் இடம், இவ்வளோ இது இருக்கணும், அதற்கான ஃபண்டை நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஹனீஃபா பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர்லேருந்து விளம்பரம், அது வந்து நம்ம ஊர் பேப்பர்லேருந்து விளம்பரம் வந்ததுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் நடந்து முடிந்து விட்டது அப்படி என்பதற்கு நீங்கள் இன்னைக்கு அந்த ஹைவேலெல்லாம் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். அதாவது அந்த ஹைவே ஊரே உள்ளதான் இருக்கும், ஆனால் அந்த ஹைவேல இந்த மசூதிகள் இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், எதுக்கடா இந்த இடத்துல இந்த மசூதி இங்கே இருக்குன்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா ஊர் இருக்கு, மக்கள் வந்து அந்த சமுதாயத்தை சார்ந்த மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதனால அவங்களுக்கு வழிபடுவதற்கு ஒரு வழிபாட்டு தலம். அப்படி இல்லை, இது நடு ரோட்ல ஒரு பைபாஸ்ல ஒரு ரோடு ஓரத்துல இருக்கும், அது பக்கத்துல வீடுகளே கூட எதுவும் இருக்காது. ஏன் அந்த மாதிரி குறிவைத்து கடப்பட வேண்டும்? அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம ஏற்கனவே ஜிகாதி ஆவணப்படத்துல நம்ம இதெல்லாம் சொன்னதுதான். இன்னைக்கு வந்து NH ரோடுகள், தேசிய நெடுஞ்சாலை ரோடுகள் ஏற்கனவே ஆக்கிரமிக்கப்பட்டு வருகின்றன. இன்னைக்கு மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலையில நடந்து கொண்டிருக்கூடிய ஆக்கிரமிப்பு, கடற்கரைகள் எப்படி சூழப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். மொத்தத்துல இது எல்லாத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது தமிழகம் எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது என்பதை நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அதே நேரத்துல இந்த ஆபத்துக்களை எதையுமே வந்து உணராம இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசு இவர்களுக்கு ஆதரவளிக்கும் போகலேயே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். காவல்துறையும் சரி, ஏன்னா என்ன சொல்றாங்களோ காவல்துறை ஏவல் துறையாக மாறி கொஞ்ச நாள் ஆச்சு நம்ம பார்க்குறோம் தமிழகத்துல. அப்ப அவர்களும் எல்லாவற்றுக்கும் அதை வந்து செய்திருக்கிறார்கள். கண்டெம்ட் அதை பத்திலாம் யாரும் இங்க கவலைப்படுவதாகவும் தெரியவில்லை. அதனால இந்த சூழ்நிலையை உணர்ந்து மத்திய அரசு தான் இதில் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையென்றால் இது நாட்டிற்கே பேராபத்தாக முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ராமநாதபுரம் நீதிமன்றம் வந்து மாவட்ட நீதிமன்றம் வந்து ஒரு 3 பேருக்கு சிறை தண்டனையும் மற்றும் அபராதம் விதித்துள்ளது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ சாதாரண கேஸ் தான் நடிச்சிருக்கீங்க, ஆனால் சாதாரண கேஸ் கிடையாது. ராமநாதபுரம் எந்த அளவுக்கு ஆபத்தில் இருக்கிறது என்பதற்கு வந்து சின்ன ஒரு முக்கியமான ஒரு அலாரமான ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லலாம். இலங்கையை சேர்ந்த தம்பதியர் யாசிர் ரஸ்மியா இவர்கள் வந்து மலேசியாவில் இருக்கக்கூடிய தன்னோட அக்கா கணவருக்காக இங்கே ராமநாதபுரத்தில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். என்மன கொண்டார் ஒரு ஊரில் வந்து தங்கியிருக்காங்க. தங்கியது இல்லாமல் அவர் அக்கா கணவர் இங்கேருந்து மலேசியாவிலேருந்து இங்கே வருகிறார். வருந்தவருக்கு என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய ஏற்கனவே இவங்களே இல்லீகல்
இல்லீகலாக இருக்காங்க. வந்த இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, வந்து போலி ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ரெடி பண்ணி கொடுத்தது இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த சிம் கார்டு வாங்குறாங்க. அவங்க அதை வச்சு சிம் கார்டு வாங்குறாங்க. நல்லா ஒரு செயின் பார்த்துக்கோங்க. மலேசியாவில் இங்கே வர்றாரு, இங்கே வந்தோடனே அவங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, இங்கே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற கிராமத்தில் சிம் கார்டு எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க. இந்த சிம் கார்டு வச்சு என்ன பண்ணுறாருன்னா, அவர் என்ன பண்ணுறாருன்னா ISISோட தொடர்பு கொண்டு பேசுகிறார். இதை தொடர்பாக வந்து உள்ளூர் உளவுத்துறை மூலமாக அது அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மூலமாக வழக்கு பதிவுப்பட்டது. இந்த பதிவுப்பட்ட பிறகு அந்த கேஸ் தான் இப்போ வந்து தீர்ப்பு வந்திருக்கு. அவர்களுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை, 15 அபராதம் விதித்திருக்கார்கள். கிட்டத்தட்ட 2021 கியூ பிரிவு போலீஸால் வந்து இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அது கேஸ் என்னன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். யாருக்கு உதவி செஞ்சிருக்கான்? பாகிஸ்தான் பயங்கரவாதிக்கு உதவி செய்யறதுக்கு போலி ஆவணங்கள் எல்லாம் உருவாக்கி சிம் கார்டு எல்லாம் வாங்கியிருக்கலாம். இது நெட்வொர்க் எப்படின்னு பாருங்க. ராமநாதபுரமே நம்ம நாட்டினுடைய சவுத்துல கடைசீட்ல இருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு ரிமோட் ஏரியான்னு சொல்லலாம். அங்க அதுல இருக்கக்கூடிய ஒரு கிராமம் உச்சிப்புலி. உச்சிப்புலியில இருக்கக்கூடிய இன்னும் என்மனம் கொண்டான். அது பக்கத்துல இந்த என்மனம் கொண்டாங்கிற கிராமம் அப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் நிறைய பேருக்கு, எத்தனை பேருக்கு ராமநாதபுரத்தில் இல்லாத எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க? நிஜமா எனக்கு தெரியாதுங்க. என்மனம் கொண்டான்னு ஒரு கிராமம் இருக்குங்கிறது இந்த செய்தியை படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது. நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா தமிழகத்தினுடைய எல்லா ஏரியாக்களையும் நீங்கள் போய் ஒருவேளை பார்த்திருந்தாதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிராமம் இருக்கு அப்படி என்பதை அறியணும். இல்லைன்னா நம்ம ஒரு லிஸ்ட் நம்ம படிச்சிருந்தா தெரியும். இல்லை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்களுக்கு வேணா இது தெரியும். அதாவது அரசு அதிகாரிகளா இருக்கிறவங்க. மற்றபடி காமனா இருக்கக்கூடிய மக்களுக்கு என்மனம் கொண்டான்னு ஒரு கிராமம் இருக்கிறது நிச்சயமாக தெரிய போறது இல்லை. ஆனா எப்படி ஒரு நெட்வொர்க் செயல்பட்டு இருக்கு, அதுக்குதான் நான் அதை சொல்ல வரேன். அதை நம்ம பார்க்கணும். பாகிஸ்தான்ல, மலேசியால இருந்து ஒரு ஆள் வர்றாரு. அந்த ஆள் வந்து இங்க இருக்கக்கூடிய என்மனம் கொண்டான்ல இருக்கிற ஒரு ஆளோட தொடர்பு கொண்டு அங்க வந்து ஒரு கடன் எடுத்து வர்றான். அந்த ஆள் வந்து இன்னும் 2 பேர் இலங்கையில இருக்க வசிக்கக்கூடிய 2 பேருக்கு இங்க கொண்டு வந்து வச்சுப்பாராம். அவர் வீட்டிலேயே வச்சுப்பாங்களாம். அவங்களுக்கு போலி ஆவணங்கள் மூலமா பாஸ்போர்ட் எல்லாமே வாங்கி தருவாராம். அவங்கள்ட்ட ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, எல்லா இந்திய குடியுரிமைக்கு உண்டான எல்லா அத்தனையும் போலியா வாங்கிடுவாங்களாம். அப்புறம் இந்த 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சிம் வாங்கி அந்த சிம்மை வந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு IS பயங்கரவாதி கிட்ட அதை வாங்கி கொடுப்பாங்களாம். அவன் நம்ம நாட்டுக்கு எதிராக வேலைகளை செய்வானா. எப்படி ஒரு நெட்வொர்க் எப்படி செயல்படுறதுக்கு இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது எதுக்கு நான் இதை திரும்ப திரும்ப இந்த நெட்வொர்க்கை பத்தி நான் சொல்றேன்னா, ஒவ்வொரு வழக்குலையும் இந்த நெட்வொர்க் தான் செயல்பட்டு இருக்கு. இந்த நெட்வொர்க்கை நம்ம கடைசி வரைக்கும் எந்த வழக்குலையும் இந்த கேஸ்ல போகாதனாலதான் இன்னைக்கு பலர் தப்பிவிட்டு ஜாலியா இருக்காங்க. ஏன்னா நம்ம நிறைய வழக்குகளை நம்ம பார்க்கிறோம். கேரளாவில் பேராசிரியர் ஜோசப் அவங்களுடைய கை வெட்டப்பட்டு அந்த PFI காரணம். ஆனா அதே கேரளால ஏதோ ஒரு கிராமத்துல அவன் கடை வச்சு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று சந்தோஷமா இருந்திருக்கான். எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவன் அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்க. எப்படி இருக்க முடிஞ்சிச்சு அவனால? கேரளால சம்பவம் நடக்குது. அதே மாநிலத்துல ஏதோ ஒரு கிராமத்துல அவனால இருக்க முடியுதுன்னா யார் அவனுக்கு உதவி செய்தார்கள்? அதனாலதான் நம்ம சொல்றோம், இது எதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ரேடஸ், அதாவது தனித்தனியா நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்பது கிடையாது. இதற்கு பின்னாடி, எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்காக இவர்கள் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த பயங்கரவாதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த எண்ணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் நம்ம ஸ்ரீ டிவியில திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழகம் என்பது இந்த மாதிரியான பயங்கரவாதிகளுக்கு செயல்படக்கூடிய ஒரு தளமாக, ஒரு ஏவுதளமாக இந்த இடத்துல அமைச்சிருக்காங்க. நீங்க நல்லா பார்க்கலாம். HUTயா அதுக்கான ஆள் இங்க பிடிபடுறான். ISIS செயல்பாடுகளை அதுக்கான ஆள் இங்க பிடிபடுறான். இப்ப டெல்லியில நடந்த பாம் பிளாஸ்ட் கூட அவன் ஏதோ தமிழகத்துக்கு வந்துட்டு போனதா கூட ஒரு செய்தி இடையில வந்ததை நம்ம பாக்குறோம். பாம் பிளாஸ்ட் அதான் தமிழகத்துக்கு வந்துட்டு தான் அவன் போனானா. எங்கெல்லாம் நடக்கு. இப்ப இலங்கையில் நடந்த அந்த குண்டு வெடிப்புக்கான தொடர்புகள் தமிழகத்துல இருக்கு. அந்த ஜஹீரான் யாஸ்மினுடைய தொடர்புகள் தமிழகத்தில் உள்ள பயங்கரவாதிகள் அவங்களோட தொடர்பு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஹேண்ட்லருக்கான தொடர்புகள் இருக்கு அப்படிங்கிற செய்திகளை நம்ம பாக்குறோம். அப்ப தொடர்ந்து இன்னைக்கு தமிழகம் எப்படிப்பட்ட ஒரு இடமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது?
இதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், எந்த அளவுல ஆபத்துல நம்ம தமிழகம் இருக்கிறது. இதை தான் நம்ம வந்து பார்க்கணும், இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தொடர்ந்து எதுக்கு ஆதரவாக இருக்காங்க? கோயம்புத்தூர்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டு வெடிப்பு நடந்தா அந்த குண்டு வெடிப்பை வேற ஏதோ சிலிண்டர் வெடிப்பு அப்படின்னு சொல்லி அதை வந்து அதனுடைய இன்டென்சிட்டியை வந்து அதை குறைக்கிறார்கள். சட்டசபையில தீர்மானம் இயற்றுகிறார்கள், காசாவிற்கு ஆதரவாக தீர்மானம், சிஏஏ சட்டத்திற்கு எதிராக தீர்மானம். சிஏஏ என்ன சொல்லுது? சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்கிறது தான் சிஏஏ சட்டம் சொல்லக்கூடிய விஷயம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அந்த சிஏஏக்கு எதிராகவே நீங்க சட்டசபையில தீர்மானம் கொண்டு வரீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வந்து சட்டவிரோத குடியேறிகளை நீங்கள் வந்து ஆதரவு தருகிறீர்கள் அப்படிதான் அர்த்தம். இது பாருங்க, இந்த சட்டவிரோத குடியேற்றம் தானே. எவ்வளவு பங்களாதேஷிகள் திருப்பூரிலிருந்தும் மற்ற இடங்களிலிருந்தும் இப்போ வந்து ஒரு தங்கி இருக்கிறார்கள்ங்கிற செய்தி நம்ம எவ்வளவு செய்தி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ரோஹிங்கியாக்கள் ஊடுருவி இருக்கிறார்கள் என்பதெல்லாம். இப்ப இது எதனால இப்ப வந்து சாரை இவங்க எதிர்க்கிறாங்க, எஸ்ஐஆர் எதிர்க்கிறார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த எஸ்ஐஆரை வந்து கடுமையா எதிர்க்கக்கூடிய மாநிலங்கள்ல ஒண்ணு இன்னைக்கு தமிழகமும். ஏன் எதிர்க்கிறார்கள்? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்ப வெளியே வந்துருமே. இந்த எஸ்ஐஆர் வந்துச்சுன்னா எத்தனை போலியாக எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி போலியாக இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள் என்று இன்னைக்கு எந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை. இதுல இந்த வழக்குகளை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப மிகவும் வருத்தமான ஒரு விஷயத்தையும் நான் இங்க பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். இவங்க எவ்வளவு பெரிய ஒரு ஹீனியஸ் கிரைம், அதாவது ஒரு தேசத்திற்கே அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்களுடைய தண்டனை காலம் என்ன என்பதை பார்த்தா அந்த 2 வருட காலமா 5000 ரூபாய் அபராதமா, 2 வருடமோ 3 வருடமோ 15,000 அபராதமா மெயின் அக்யூஸ்டுக்கு. இதுல வந்து யாருடைய வீட்டை உபயோகப்படுத்தினார்களோ அந்த ஆளை வந்து இந்த இதுல இருந்து விடுவிச்சிட்டாங்களா, ஏன்னா குற்றம் நிரூபிக்கப்படவில்லையா. ஏற்கனவே தமிழக ஏன்னா இதுல ஒரு சந்தேகம் எனக்கு, அவரு இலங்கையில இருந்து ஒருத்தர் இல்லீகல் இமிகிரேட் வர்றாரு, ஆனா அவருக்கு எப்படி இங்க இருக்கக்கூடிய என்மனம் கொண்டாந்து தெரிஞ்சதுன்னு தெரியும். அதுதான் நான் சொல்றேன், இந்த நெட்வொர்க்கை தான் நாம வந்து திரும்ப நான் அதை தான் முன்னாடியே நான் சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணது. எங்க இருந்தோ மலேசியாவிலிருந்து இங்க வந்து ஒருத்தன் கடன் நடத்துவானா, அவனே இல்லீகலா தங்குவானா. மலேசியால இருக்கிறவனுக்கு என்மனம் கொண்டான்னு எப்படி தெரியும்? முதல்ல ராமநாதபுரமே, இப்ப நீங்க வந்து வடக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, வடக்குல போறோம், வடக்குக்கு போகும்போது அவங்க கிட்ட வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் சென்னையும் ஒண்ணுதான், ராமநாதபுரமும் ஒண்ணுதான். அவங்களுக்கு தெரியாது ராமநாதபுரம்ங்கிறது சென்னையை தாண்டி இன்னும் அவ்வளவு தூரத்துல தள்ளி இருக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாட்டுல ஏதோ இங்கேயே போனோடனே தமிழ்நாடுக்குள்ள என்டர் ஆனோடனே ராமநாதபுரம் இருக்கும், இப்படித்தான் அவன் நினைச்சிட்டு இருப்பான். நமக்குமே இங்க இருந்து நம்ம போறோம் அப்படின்னா அயோத்தி அப்படின்னு சொன்னா ஏதோ அயோத்தியில நுழைஞ்சோடனே எல்லாமே அங்கதான் இருக்கு. அந்த உத்தரப்பிரதேச மாநிலம் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அயோத்தி அங்க எங்க இருக்கு அப்படிங்கிறது நம்மளால இங்க இருந்து நம்மளுடைய கற்பனையில சாதாரண மக்களுக்கு இருக்காது. உத்தரப்பிரதேசம் எவ்வளவு பெரிய மாநிலம், ஏதாவது ஐடியா இருக்குமா ஒரு சாதாரண மனுஷனுக்கு? அதுல அயோத்தி எங்க இருக்கு அப்படின்னு ஏதாவது தெரியுமா? அவனுக்கு அயோத்தி அது மட்டும்தான் தெரியும், உத்தரப்பிரதேச மாநிலமே கூட அவன் கணக்கு தெரியாது. அப்படிங்கும் பொழுது எங்கேயோ மலேசியால இருக்கிற உனக்கு என்கொண்டான் ராமநாதபுரம் தெரிஞ்சிருக்கு, அதுல உச்சிப்புலி தெரிஞ்சிருக்கு, என்கொண்டான் கிராமம் என்மனங்கொண்டான் கிராமம் வரைக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா எப்படி அது நடக்கும்? எப்படி அந்த நெட்வொர்க் வேலை செய்யுது? கொரோனா தொற்று வந்த சமயத்துல பல்வேறு ஊர்கள்ல இருந்து வந்த அந்த தப்லீகி ஜமாத்தினர், பல்வேறு வெளிநாடுகள்ல இருந்து வந்த சட்டவிரோதமாக வந்த அந்த தப்லீகி ஜமாத்தினர் ஏதோ கிராமங்கள்ல உள்ள மசூதிகள்ல தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். எப்படி தங்க வைக்கப்பட்டார்கள்? எப்படி தெரியும் அவங்களுக்கு அங்க இருக்கிறது? இததான் நம்ம வந்து காலம் காலமாக நம்ம கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற கேள்வி என்பது, எப்படி இந்த நெட்வொர்க் எங்குது? ஏன் ஒவ்வொரு வழக்கிலையுமே இந்த நெட்வொர்க்கை யாரும் கண்டறியவில்லை? எப்படி அவர்கள் வந்து இதை செயல்படுத்துகிறார்கள் என்பது கேள்விதான். அதுதான் இன்னும் இதுவரைக்கும் வந்து எந்த ஒரு வழக்கிலையுமே அந்த டெப்த்துக்கு போகவில்லை என்பதை நாம் திரும்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது போல நான் ஏற்கனவே இதை சொல்ல வந்த மாதிரி இந்த தண்டனை காலம் என்பது இவ்வளவு குறைவாக குறைக்கப்பட்டால் 3 ஆண்டு காலம் கழிச்சு அவன் வெளியில வந்து திரும்ப இதே போல ஒரு குற்றத்தை செய்ய மாட்டான் என்பதில் என்ன நிச்சயம் இருக்கு? ஒரு தேச துறவுகளுக்கு ரொம்ப கடுமையான தண்டனை இருக்கப்படும். அது இல்லாத வரை இந்த மாதிரி தொடர்கதையாகத்தான் இருக்கும். அதாவது அடிக்கடி வந்து சொல்லுவார், குற்றங்கள் வந்து தடுக்கப்பட வேண்டுமானால் தண்டனைகள் கடுமையாகப்பட்டால் மட்டும்தான் குற்றங்கள் தடுக்கப்படும் அப்படின்வார். அந்த மாதிரி
இந்த குற்றம் இவ்வளோ பெரிய ஒரு குற்றம் செய்து இன்னைக்கு அது தேசத்திற்கே ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்தை செய்துட்டு நான் 2 வருஷங்களா இப்போ என்ன தோணும்? முதல்ல நம்மள பிடிக்க மாட்டான். ஏன்னா அந்த நெட்வொர்க்குக்கு வந்து ஒரு ஆளை பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பிடிக்க போகிறதில்ல. அப்படியே போனாலும் 2 வருஷம் ஜெயிலில் இருக்க போகிறோம், திரும்ப வெளில வந்துட போகிறோம். இதுக்கு வந்து இந்த நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு ஆளே, ஏன்னா இவ்வளோ செய்கிறவங்க ஒருத்தன் ஜெயிலுக்கு போகிறவனா வழக்கில் இது பண்ணி காப்பாற்ற மாட்டாங்களா? அவங்களுக்கு நீண்ட நாள் பரவலாம் கொடுக்குறாங்களே, நீண்ட நாள் பரோல்லாம் வேற கொடுக்குறாங்க. அதுக்கு வேற அப்புறம் இடையில வந்து இவங்க போராட்டம்லாம் நடத்துவாங்க. நீண்ட நாள் கைதிகள் கைதிகளை எல்லாம் விடுவீங்கள், பரோலில் விடுங்கள், அவங்களுக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு இவங்க கோரிக்கையெல்லாம் வைப்பாங்க. தமிழக அரசும் பெரிய மனசு பண்ணி எல்லாரையும் விட்டுற போறாங்க. ஸோ அவங்களுக்கு அது தெரியும். ஆனால் நம்ம என்ன எதுக்கு பயப்படணும், ஏன் கவலைப்படணும் அப்படி என்பது வந்து இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக்கிவிட்டது. இவைகள் எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு தவறு, மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விடக்கூடியது. ஏற்கனவே மேட்டுப்பாளையம் எப்படி சூழ்ந்திருக்கிறது என்று பார்த்தோம். அதனுடைய அடுத்தது தான் இந்த போலி பாஸ்போர்ட் விவகாரமும். நிறைய போலி எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் கூட நடத்தியிருக்காங்க. அதுவும் தமிழகத்தில் தான் நடந்திருக்கு. அதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாமே இதே போல் பாகிஸ்தானுக்கோ இல்லை ISISக்கோ இல்லை மற்ற பயங்கரவாத அமைப்புகளுக்கோ அங்கே செயல்பட்டது என்பதையும் நம்ம இங்கே தமிழகத்தில் பார்த்துருக்கோம். அதனால் தொடர்ச்சியாக தமிழகம் வந்து இதில் இருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டும் மத்திய அரசு இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு செயல்படுமா விழிப்போடு அப்படி என்பது நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, போலி சான்று கொடுத்த விவகாரம் வந்து பெரிய விஸ்வரூபம் எடுத்தது. இது தொடர்பாக விசாரணை வந்து கடந்த ஓராண்டுக்கு முன்னாடி தொடங்கப்பட்டு அதோட அந்த விசாரணை கிடப்பில் போடப்பட்டது. கிட்டத்தட்ட 25 பேர், ஒருத்தர் 2 பேர்னா ஓகே, கிட்டத்தட்ட 25 பேர் மேலே அந்த விசாரணை தொடங்கப்பட்டது. 25 மேல விசாரணை பெறப்பட்டது. அவர்களுடைய 10ஆம் வகுப்பு போலி எல்லா சான்றிதழ் எல்லாமே போலியாக தயாரித்து அதன் மூலமாக பணியில் சேர்ந்து விட்டார்கள். ஏறக்குறைய ஒரு சீட்டிங் கேஸாவது ஏமாற்றுது அப்படின்ற ஒரு இது பண்ணலாம். இவர்கள் இதெல்லாம் இப்போ சேர்ந்து இதெல்லாம் பண்ணுற பிரச்சனை இல்லை. இதில் வந்து பல பேர் என்ன பண்ணிருக்காங்க, ரிட்டையர்ட் ஆகி அது மூலம் பென்ஷன் வேறு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வழக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த விசாரணை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து எந்த ஒரு நிலைக்கு அடுத்த நிலைக்கு எந்தக்குமே போகலை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. தொடர்பாக வந்து இந்து முன்னணி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி மூலமாக இந்த வழக்கை விசாரித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு இந்து முன்னணி கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? அறநிலையத்துறை அப்படின்னு சொன்னாலே அதில் வந்து போலிதான் அப்படிங்கிறது உறுதியாச்சு. அது தமிழகத்தில் எல்லாருக்குமே தெரியும். எல்லாத்துலேயுமே வந்து போலி. ஏன்னா கட்டண டிக்கெட்டில் போலி டிக்கெட் அடிக்கிறாங்க. நெய்வேத்தியமாக சாமிக்கு இருக்கிறத திருடி விற்பாங்க. சாமியோட நெய்வேத்தியத்தை திருடி விற்கிறவங்க, சாமியை பட்னியா போட்டு இந்த பக்கம் திருடி வித்துடுறது. அப்புறம் வந்து சாமி, அதாவது இவங்களுக்கு டிக்கெட் வேணும், அப்போதான் நிறைய கூட்டம் இருக்கு, நிறைய இவங்களுக்கு கலெக்ஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் சாமிக்கு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அப்படியெல்லாம் ஒன்றா சேர்த்தி ஒரே நேரத்தில் இதான் சாமி நீ தின்னுக்க, உனக்கு இவ்வளோதான், அதுக்கு மேலே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக அழிச்சாட்டியம் அப்படி ஒரு அழிச்சாட்டியம். எனக்கு தெரிந்த அத்தனை திருட்டுத்தனங்களும் ஒரு துறைன்னு சொல்ல போனோம்னா அது அறநிலைத்துறை மட்டும்தான், வேற எதுவுமே சொல்ல முடியாது. அதே போல கோர்ட்டு சொல்றதெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம். முதல்ல ஆரம்பிச்சது இவங்க தான். அதிகமா வாங்கினது அறநிலைத்துறை தான், வேற எந்த துறையுமே இருக்காது. அந்த அப்படின்னே கொள்ள சொல்லலாம். அப்படியே அதனாலதான் அது அரங்கெட்ட துறை அப்படின்னு, அது அறநிலைத்துறைங்கிற அந்த பேரே உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட ஒரு துறை, அதுல வந்து என்ன எதிர்பார்க்க முடியும்? மாதிரி வந்து இப்போ என்ன லேட்டஸ்ட் செய்தி இப்போ என்னன்னா, இதெல்லாம் போலியா இவ்வளோ முடிச்சாச்சு. போலி பிரசாதம், போலி டிக்கெட், அப்புறம் எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாமே. ஏன்னா போலி நகையை மாத்திர வேண்டியது, அது இதெல்லாம் இப்போ முடிச்சாச்சு. சொத்தை களவாடிடுவோம், எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ என்னடானா, அங்கே பணியில் அமர்த்தக்கூடிய ஊழியர்களையும் நாங்கள் வந்து படிப்பில்லாத போலி சான்றிதழை வச்சு அவங்கள சேர்த்துறது. இதில் கொடுமை என்னன்னா, 10ஆம் வகுப்பு சான்றிதழே போலினா அப்போ என்ன படிச்சிருப்பா, நீங்கள் என்ன போஸ்டிங்ல நீங்கள் போயிருக்கீங்க? அப்போ ஒருகா படிச்சு அதற்கான தேர்வுகளை எல்லாம் பாஸ் பண்ணி வந்தவனுடைய நிலைமை என்ன? அப்ப அவனுக்கு நீங்க வஞ்சிக்கிறது தானே இந்த அரசு. அவர்கள் ஏமாற்றப்படுறாங்க. அப்ப நீ என்னன்னா, உண்மையாலுமே படித்து வரக்கூடியவர்களை இந்த அரசு வஞ்சிக்கிறது. எவன்லாம் திருடன் களவாடுறானோ நீ அவனுக்கு இந்த அரசு ஆதரவளிக்கிறதா? இது கேள்வி வருதா வரலையா? இதுல இன்னொரு புகாரம் உண்டு. பலர் வந்து தன்னுடைய மதத்தை மாற்றி கொடுத்ததாகவும் இருக்கு. ஏற்கனவே இந்த புகார் வந்து ரொம்ப நாளாக இருக்கு. இதுக்கான வழக்குகள்லாம் கூட இருக்கு. அதை பத்தி எதுவுமே வாய் திறக்காமல் அப்படியே அதை ஓட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும்.
இப்படி இருந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அவன் வந்து இந்த கோவிலை வந்து ஒரு அறத்தோடைய அவன் பார்ப்பான். ஏன் நானே ஒரு போலி அப்படின்னா நான் உள்ள வந்துட்டு நான் என்ன யாரை கேள்வி கேட்க முடியும்? ஏமாத்துறவன் வந்தால் ஏமாத்துறது வந்து அவன் என்ன சொல்லுவான், எல்லாரும் எல்லாரும் ஏமாத்துவான். சரி, எப்படி அவன் போலி சான்றிதழ் கொடுத்து எப்படி உள்ள வந்திருக்க முடியும் சொல்லுங்க? அதுக்கு வந்து அவன் ஏதோ ஒரு இடத்துல யாருக்கோ ஒரு இடத்துல லஞ்சம் கொடுத்து எவ்வளவோ பணம்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்திருக்க முடியும். அப்போ ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, இன்னைக்கு அரசு வேலை வாங்க வேண்டும் அல்லது அரசுல போய் நம்ம வேலைக்கு சேரணும்னா நீ உட்காந்து வந்து அரசு தேர்வுகள் படிக்கிறதோ அதுல பாஸ் பண்றதோ முக்கியம் கிடையாது. அது தேவையும் கிடையாது உனக்கு. அது கூட ஒரு போலீஸ் சான்றிதழ் வாங்கிடலாம். உன்னுடைய தேவை என்ன அப்படின்னா, நீ வந்து நிறைய பணம் கையில வச்சிருக்கணும். நீ பணத்தை வந்து யாருக்கு எந்த அமைச்சருக்கு தரணுமா இல்லை யாருக்கு தரணும், எந்த அதிகாரிக்கு தரணும் என்ன அப்படின்னு இல்லை பங்கு பிரித்து இவங்களுக்கு எவ்வளோவா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஏன்னா நம்ம ஏற்கனவே இதே வேலை வாய்ப்பு டிஎன்பிஎஸ்சி ஊழல் என்னன்றதை பார்த்தோம். அந்த மாதிரி இதுல என்ன ஊழல் நடந்ததுன்னு யாருக்கு தெரியும்? யாருக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க நமக்கு என்ன தெரியும்? அந்த பணம் இருந்தா போதும், நீங்க வந்து இன்னைக்கு அரசு வேலையில சேர்ந்துடலாம். உனக்கு தகுதி என்பது இன்னைக்கு தேவையில்லை அப்படிங்கக்கூடிய ஒரு தான் இன்னைக்கு நமக்கு இது மூலமா தெரிய வருது. அப்ப ஒரு கோவில்ல வந்து நீங்க தகுதியற்ற ஒரு ஆட்களை வந்து நீங்க வேலைக்கு வைக்கிறீங்க அப்படின்னா இந்த கோவிலை அரசு எவ்வளவு ஒரு இதா ஹேண்டில் பண்ணுதுன்னு பாருங்க. அதுவும் எப்படிப்பட்ட கோவில்? புராதனமான தமிழகத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோவில் மீனாட்சி அம்மன் கோவில். இப்ப மீனாட்சி அம்மன் கோவில், அப்படிப்பட்ட மீனாட்சி அம்மன் கோவில்ல ஒரு தீ விபத்து நடந்து எவ்வளவு ஒரு மோசமான நிலை ஏற்பட்டது. அதெல்லாம் எதனாலன்னு இப்ப புரியுது இல்ல? இந்த மாதிரி ஒரு அதற்கு தகுதியே இல்லாத ஒரு ஆட்களை வந்து வேலைக்கு வச்சா எப்படி அதனுடைய நிர்வாகம் இருக்கும்? எப்படி நடக்கும்? இப்படிதான் நடக்கும். எல்லாமே அங்க ஊழலாக மட்டும்தான் இருக்க முடியும். நானே ஒரு ஊழல்வாதின்னா அங்க வரவன்னு எல்லாத்தையும் ஊழலா தானே நாங்க பார்க்க போறோம். அதனாலதான் நம்ம வந்து நீண்ட நாட்களாக நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, அறநிலையத்துறை என்பது கோவிலை விட்டு செல்ல வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான் நம்மளை வந்து தொடர்ந்து நம்ம வச்சுட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கோவிலில் எந்தெந்த கோவிலுக்கெல்லாம் நிறைய சொத்து இருக்கிறதோ உடனே வேகமாக போய் அந்த கோவில் நல்ல விதமா நடந்துட்டு இருந்தா கூட அந்த கோவிலை எடுத்து HRMC கீழே அவர்கள் கொண்டு வருவதும் அதுல நடக்கக்கூடிய பண்றதும் இப்போ எல்லாமே பண்ணிட்டு கடைசியா என்ன சொல்றது, நாங்க தான் வந்து ஆன்மீக புரட்சின்னு சொல்லி ஒரு கதையை திரும்ப திரும்ப அதாவது திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்றதுனால அந்த என்ன விஷயத்த சொல்றாரோ அது உண்மையாகும், அது உண்மை ஆகிவிடும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திமுக பகல் கனவு காணுகிறது. இன்னைக்கு அதனாலதான் பாருங்க, பட்ஜெட்ல கூட மக்கள் எல்லாரும் என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து மசூதிக்கு இவ்வளோ, சர்ச்சுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்கு, கோவிலுக்கு நீ என்ன தரப்போற? உடனே நாங்க கோயிலுக்கு இவ்வளவு கும்பாபிஷேகம் பண்ணோம். எங்க இருந்து பண்ணீங்க கும்பாபிஷேகத்தை? சொந்த காசுல பண்ண மாதிரி. ஏன்னா நீங்க உங்க அரசாங்கம் காசு கொடுத்துச்சா கோவில்ல கும்பாபிஷேகம் பண்றதுக்கு? ஒண்ணு அந்த கோவில்ல இருக்கக்கூடிய நிதி, இன்னும் சொல்ல போனா அந்த கோவில்ல இருக்கிற நிதி கூட நீ உபயோகப்படுத்துறது இல்ல. பொதுமக்கள் வந்து நிதி கொடுக்குறாங்க, டொனேஷன் கொடுக்குறாங்க. அந்த டொனேஷன்ல தான் இவங்க வந்து கும்பாபிஷேகம் பண்றாங்க. அதுலயும் நீங்க ஊழல் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கும்பாபிஷேகத்தையும் நீங்க ஒழுங்காக நடத்துவதில்லை, அந்த திருப்பணிகளையும் நீங்கள் ஒழுங்காக முடிப்பதில்லை. இதனாலதான் நம்ம வந்து ரொம்ப நாளாக நீண்ட நாளாக கோரிக்கை வந்து அரசாங்கம் வெளியேற வேண்டும் என்று. அப்ப அரசாங்கம் இந்த கோவில்களை எல்லாத்தையும் ஒழிக்க வேண்டும் என்பதுல எவ்வளவு தெளிவா இருக்கு அப்படிங்கிறதுல நம்ம இது எல்லா விஷயத்திலையும் வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து கடைசியாக இந்த மாதிரி போலி நியமனங்களையும் நம்ம, அதாவது போலி சான்றிதழ் மூலமான நியமனங்களையும் நம்ம பார்த்தாச்சு. இது பாருங்க, இந்த வழக்கு எவ்வளவு நாளா நடந்துட்டு இருக்கான். அவன் ரிட்டையர் ஆகி போற லெவல்ல இருக்கான், ரிட்டையர்ட் ஆகி பென்ஷன் வாங்கிட்டு இருக்கான். இப்ப என்ன பண்றது அவனெல்லாம் அப்படின்னு தெரியாம குழப்பமா இருக்காங்களாம். இது மதுரை கோயில மட்டும் கிடையாது, திருத்தணி கோயில் எல்லாமும் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகளையும் வைக்கிறார்கள். எவ்வளவு ஒரு மோசமான நிலையில இந்துக்கள் இங்க தமிழகத்துல நடத்தப்படுகிறார்கள், அந்த கோவில்கள் எப்படி நடத்தப்படுகின்றன என்பதற்கு இதுவே ஒரு சிறந்த உதாரணம். இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் நடக்கும் போது இது என்ன திரும்ப கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் அது செயல்படுத்த போகிறார்களா? நாங்க கண்டெம்ட பாத்துக்க போறோம் கேள்வி பேசாம இருக்க போறாங்க. கோர்ட் இவர்களை தண்டிக்காத வரை இந்த கோர்ட் சொல்ற பேச்சு அந்த அறநிலையத்துறை கேட்க போவதில்லை. கோர்ட் இந்த மாதிரி பல ஆர்டர்களை போடலாம், நான் வேணா ஒரு ஆர்டர் வாங்கி கையில வச்சு நான் சந்தோஷப்பட்டுக்கலாம். இதுதான் நடக்க போகிறது. அதனால இந்த திராவிட மாடல் அரசு வெளியேறினால் மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் ஒரு விடிமோட்சம் கிடைக்கும். இத்துடன் செய்திகள் செய்த நிகழ்ச்சி நிறைவேற்று. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.